நான்காவது ஆசிய ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி கோவாவில் உள்ள மனோகர் பாரிக்கர் உள் விளையாட்டு அரங்கில் கடந்த 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் ஆசிய நாடுகளான இந்தியா, இலங்கை, ஈரான், மியான்மர், நேபாள், மலேசியா, ஓமன், பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மற்றும் பூட்டான் ஆகிய 10 நாடுகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்திய ரோல்பால் அணி ஈரான் அணியை எதிர்கொண்டது. இதில் ஆடவர் அணி 11-4 என்ற கோல் கணக்கில் ஈரான் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்திய அணி ஈரான் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. ஆசிய ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற்ற இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தங்கம் பெற்று தந்த வசீமா மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோர் பாராட்டு பெற்றனர். சாய்ஜி ரோல்பால் அகாடமியில் பயிற்சி பெற்ற திருச்சியைச் சேர்ந்த தங்கமங்கை வசீமா மற்றும் கடலூரைச் சேர்ந்த சிவச்சந்திரன் ஆகியோருக்கு திருச்சியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரோல்பால் அகாடமி நிர்வாகிகள் மற்றும் ரோல்பால் ஸ்கேட்டிங் வீரர்கள், வீராங்கனைகள், பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என திரளானோர் பங்கேற்று மாலை, சால்வை அணிவித்து வரவேற்றனர். நான் 4th ஏஷியன் ரோல்பால் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு வின் பண்ணியிருக்கேன். உமன்ஸ் டீமில் மோர் தென் 10 கண்ட்ரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதில் இந்தியாவோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. நான் சாய்ஜி ரோலர் ஸ்கேட்டிங்கில் தான் பயிற்சி பெற்றிருக்கேன். அடுத்த எய்ம் வேர்ல்ட் கப்பில் விளையாடணுன்ட்டு. இந்த போட்டி கோவாவில் நடந்தது. நிறைய டஃப் காம்படிஷன் இருந்தது. அடுத்தது ஈரான் எங்கள் கூட டஃப்பாக ஃபைட் பண்ணாங்க. அவங்கள வீழ்த்தி 3-2 ஸ்கோரில் வின் பண்ணோம். இது 16-19 நடந்தது. இதில் எங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும். மார்னிங் செக்ஷன் நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்காக. அதுக்கப்புறம் ஃபைனலாக 2024 டிசம்பரில் தான் நான் இந்தியாவுக்காக விளையாண்டேன். தொடர்ந்து திருச்சி KK நகர் பேருந்து நிலையத்திலிருந்து சாய்ஜி ரோல்பால் அகாடமி வரையிலும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர்.